இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னவரே, மனிதர்கள் விலகலாம், ஆனால் உம்முடைய கிருபை எங்கள் விட்டு விலகாமல் இன்றைக்கு இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும், மலைகள் விலகினாலும் பர்வதம் நிலை பெயர்ந்தும் என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்காறுதலே. என்றும் மாறாத அவர் கிருபைகள் தம் மக்களுக்காறுதலே. இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. ஆண்டவரே, எங்களை ஒரு நாளிலே நீர் சீயோனிலே நீர் சேர்க்கப் போகின்றீர். உம்முடைய ராஜ்யத்தை எங்களுக்கு அளிக்கப் போகின்றீர். சிறுமந்தையாக இருக்கிற எங்களை நீர் நேசிக்கிறீரே. சீயோனில் அவர் நம்மையே சிறுமந்தையாய் சேர்த்திடுவார். சீயோனில் அவர் நம்மையே சிறுமந்தையாய் சேர்த்திடுவார். நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடப்பதினா நித்திய ராஜ்யத்தை தந்திடுவார். சத்திய பாதையில் நடப்பதினா இயேசுவின் நாமத்தில் நான் கூடிடும் சமயங்களில் பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. பேசுவார் தியானத்திலே அவர் தம் கிருபைகள் அளிக்க. சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நம்முடைய பலகீன நேரங்களிலே அவருடைய கிருபையை தந்த தேவன் இந்த நாளிலே நம்முடைய சரீரத்திலே நம்முடைய ஆத்மாவிலே எந்தெந்த இடங்களில் எல்லாம் பலகீனம் இருக்கிறதோ அந்த இடத்தை அவருடைய பலத்தினாலே அவர் நிரப்பும்படியாக நம் இடத்திலே அவர் மனதுருக்கம் உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த பலகீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலகீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. அவரை நாம் ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை
ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் பலகீன நேரங்களிலே எங்களுக்கு உதவி செய்கின்றவரே, எங்கள் துணையாளரே, உம்முடைய சமூகத்திலே உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பலகீனத்தின் மத்தியிலே உம்மை ஆராதிக்கிறோம். எங்களுடைய தேவைகளின் மத்தியிலே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிற எங்கள் தேவன் எங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையிலே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்க வல்லவர் என்று விசுவாசித்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இந்த நாளிலே உம்முடைய மாளிகையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலேயே மிகவும் சந்தோஷமான ஒரு இடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆகையினாலே ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாக அமர்ந்திருப்பேன் என்ற பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். இயேசுவே, உமக்கு நன்றி. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் பலனே, எங்கள் கோட்டை, இந்த நாளிலே உம்முடைய பலத்தினாலே நம்முடைய சரீரம் இயங்குகின்றது. உம்முடைய கிருபையினாலே இந்த நாளிலே நாங்கள் நிலை நிற்கிறோம். எங்கள் மறைவிடமே உமக்கு ஆராதனை. எங்கள் உறைவிடமே உமக்கு ஆராதனை. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் புரைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், இந்த ஜூம் மீட்டிங்கிலே இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே உம்முடைய ஆவியானவராக இறங்கி இருப்பவரே உமக்கு நன்றி. எங்கள் நீதியாக இருப்பவரே, எங்கள் ஆராதனை உமக்குத்தான். எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம், ஆராதனை உமக்கே.
சிற்கேனு ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிற்கேனு ஆராதனை உமக்கே. இயேசுவே ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு எங்களை பரிசுத்தமாக்குகின்ற எங்கள் தேவனே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாளிலே பரிசுத்தமாக்குவீராக. உம்மை நாங்கள் பரிசுத்த பலியாக இருந்து ஆராதிக்கும்படியாக உருவாக்கும் தெய்வமே, பரிசுத்தத்தை உருவாக்கும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ் ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. உருவாக்கும் தெய்வமே, இந்த நாளிலே எங்களை உருவாக்குவீராக. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே உம்முடைய சாயலிலே நாங்கள் வளர்ந்து பெருகும்படியாக எங்களை நீர் உருவாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் மீது மனதுருக்கமாக இருக்கின்ற எங்கள் தெய்வமே, எங்கள் மீது இன்றைக்கு மனதுருக்கத்திலே எங்கள் மத்தியில் ஆசை ஓடிக்கொண்டு போறோமே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் மனதுருகுகின்ற தெய்வம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அவர் மனதுருகுகின்ற தெய்வம். ஒரு வசனம் ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகின்றது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைவரமாக இருக்கும் என்று உன்மேல் மனது உருகுகிற கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஏன் நம் மீது மனது உருகுகின்றார்? ஏசாயா 54 நாம் வாசிக்கிறோம், சிறுமைப்பட்டவளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறுமைப்பட்டோம், அதனாலே அவர் நம் மீது மனது உருகுகின்றார். பெருங்காட்டினாலே அடிபட்டவளே, பெருங்காட்டினாலே நாம் அடிபட்டோம், அதனாலே அவர் மனது உருகுகின்றார். அது மாத்திரமல்ல, பெருங்காட்டினாலே அடிபட்டு யாராவது நம்மை தேற்றுவார்களா என்று நாம் எதிர்பார்த்திருந்தோமானால் கீழே விழுந்து ஐயோ எனக்கு வலிக்கிறதே என்று கத்தும் பொழுது நம்மை தேற்ற யாரும் இல்லை. அதனால் கர்த்தர் சொல்கிறார், தேற்றவற்றவளே, உண்மையில் நான் மனதுருக்கமாக இருக்கின்றேன். உன்னுடைய பிள்ளைகளின் சமாதானத்தை இழந்தவளே, ஆகையினாலே உனக்குடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பயமும் திகிலும் நிறைந்தவளே, உன்னுடைய பயத்தை இன்றைக்கு நான் எடுத்து போடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாக அநேகர் கூட்டம் கூடி இருக்கிறார்கள், நான் யுத்தம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளை போல இருக்கிறவளே, ஐயோ எனக்கு வாழ்க்கையே நொந்து நூலாக போய்விட்டதே என்று உங்கள் மனதிலே நீங்கள் சிந்தித்து அழுது கொண்டிருந்தால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், மனது உருகின்ற தெய்வம் இந்த நாளிலே நம் மத்தியிலே இருக்கிறார். அவரை நாம் ஆராதித்து உயர்த்துவோம் என்றால், சிறுமைப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே, பெருங்காட்டிலே அடிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே, அடிப்பட்டு உதைப்பட்டு கீழே விழுந்த பொழுது தேற்ற யாருமே இல்லையே என்று கலங்கின வேளைகளிலே,
பயமும் திகிலும் நிறைந்த காலங்களிலே நமக்கு விரோதமாக அநேகர் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்க வேளையிலே அவர் நம் மீது மனதுருக்கமாக இருக்கின்றார். விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோமா? நாம் செல்கின்ற ஒரே ஒரு இடம் தேவனுடைய சமூகம் மாத்திரமே. நமக்கு ஆதரவாக இருக்கிற ஒரே ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. மனிதர்கள் ஒரு நாள் நேசிப்பார்கள், இன்னொரு நாள் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் நாம் ஆராதிக்க நம்முடைய தெய்வம் எப்பொழுதும் அவருடைய சமூகத்திலே நம்மை வா வா என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், நீர் நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருக்கம் உடையவராக எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருப்பவரே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய காயங்களை இன்றைக்கு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு மெய்யாகவே எங்களது காயங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். மெய்யாகவே எங்களது காயங்களை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். ஐயா, துக்கங்களை சுமந்து கொண்டீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். விசுவாசத்தோடு கூட புதிதாக இருக்கிற தேவனுடைய கிருபை இந்த நாளிலே நம் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நமக்கு சமாதானம் தருகின்ற தண்டனை அவர் மீது விழுந்து விட்டது. ஹல்லேலூயா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம் மீது விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம் மீது விழுந்ததையா. ஐயா, உம் மீது விழுந்ததையா. ஐயா, உம் மீது விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர். உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. உம் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்கள் மீது மனதுருகமாக இருக்கின்றவரே, சிறுமைப்பட்ட எங்கள் மீது, பெருங்காற்றிலே அடிக்கப்பட்ட எங்கள் மீது, தேற்றவற்றவர்களாக இருக்கிற எங்கள் மீது, எங்களுக்கு விரோதமாக அநேகர் கூட்டம் கூடின வேளையிலே எங்கள் மீது மனதுருக்கமாக இருக்கிற ஒரே ஒரு தெய்வம் நீர் மாத்திரமே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பரிசுத்த வேதாகம் சொல்லுகின்றது, எபேசியர் 3வது அதிகாரத்திலே, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக ஆகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை
கவனித்து பாருங்கள். இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி நீங்க கேட்டிருப்பீங்க. பாஸ்டர் சொல்லுவாங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவரே, நாங்க உங்களை கவனிக்கலையே, இந்த நாள் வரைக்கும் நாங்க கவனிக்கலையே, உடைய வார்த்தையை நாங்க கவனிக்கலையே. பரிசுத்த வேதாகம் சொல்கின்றது, பிரதான ஆசாரி அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியாருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று அவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. அவரை நான் கவனித்து பார்த்தேன், அந்த வார்த்தைகளை கவனித்து பார்த்தேன். யார் அந்த பிரதான ஆசாரியர்? அந்த பிரதான ஆசாரியர் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கு உண்மை உள்ளவராக இருந்தது போல தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருந்த பிரதான ஆசாரியர், வானங்களின் மீது ஏறி போன பிரதான ஆசாரியர். அவரை நாம் பார்த்து கொண்டே இருந்தால் நாமும் அவர் சென்றதைப் போலவே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர், நாம் வானங்களின் ஒளியாக அந்த பிரதான ஆசாரியரிடத்திற்கு நாம் ஏறி போக முடியும். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் நம்மையே பிரதான ஆசாரியராக மாற்றி இருக்கின்றார். இதை குறித்த ஒரு பாடலை நாம் பாடலாம். பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே. இன்றைக்கு நாம் அவரை நன்றாக கவனித்து பார்ப்போம். பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, அறிக்கை செய்யும் அப்போஸ்தலர், உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். அறிக்கை செய்யும் அப்போஸ்தலர், உம்மை நான் ஆராதிக்கிறேன். இன்றைக்கு எத்தனை பேர் அந்த பிரதான ஆசாரியரை ஆராதிக்க ஆசை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலர், உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலர், உம்மை நான் ஆராதிக்கிறேன். அந்த பிரதான ஆசாரியரை இந்த நாளிலே நாம் நோக்கி பார்ப்போமா? ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேலானவைகளை பேசுகின்ற ரத்தத்தை உடைய நம்முடைய பிரதான ஆசாரியர், ஹல்லேலூயா, நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த அந்த பிரதான ஆசாரியர், ஹல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேலான ரத்தம் உடையவரே பாடுவோம். ஆபேலின் ரத்தம் பேசினதை காட்டிலும் மேலான ரத்தம் உடையவரே, எனக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தி மரித்தீ, எனக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தி மரித்தீ. பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, துக்கை பண்ணும் அப்போஸ்தலர், உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். அறிக்கை பண்ணும் அப்போஸ்தலர், உம்மை நான் ஆராதிக்கிறேன். அந்த பிரதான ஆசாரியர் நாம் பலவான்கள் என்று நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக
பைத்தியமாக இருக்கிற நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவருடைய ஆசாரிய ஊழியத்தை இன்றைக்கு நமக்கு கொடுத்த நம்மை இந்த இடத்தில் ஆசாரியராக அவர் நிறுத்தி வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அந்த பிரதான ஆசாரியரை நன்றாக நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. ஆசாரிய ஊழியம் தந்தீ. உமக்காக வாழ்ந்திடுவே. இன்றைக்கு எத்தனை பேர் நாம் அறிக்கை பண்ண முடியும்? பிரதான ஆசாரியரே, எனக்காக கல்வாரியில் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்தவரே, எனக்கு அந்த ஆசாரிய ஊழியத்தை கொடுத்தவரே, நான் உமக்காக வாழ்ந்திடுவேன் என்று இந்த ஆராதனையிலே நம்மை ஒப்பு கொடுத்து இந்த இரண்டாவது அடியை நாம் பாடுவோமா? பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. ஆசாரிய ஊழியம் தந்தீ. உமக்காக வாழ்ந்திடுவே. ஆசாரிய ஊழியம் தந்தீ. உமக்காக வாழ்ந்திடுவே. பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, பிரதான ஆசாரியரே, அறிக்கை செய்யும் அப்போஸ்தலர், உம்மை நான் நோக்கி பார்க்கிறேன். அறிக்கை செய்யும் அப்போஸ்தலர், உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தவரே, மோசே உம்முடைய வீட்டிலே உண்மை உள்ளவராக இருந்தது போல எங்கும் உண்மை உள்ளவராக இருந்த பிரதான ஆசாரியரே, வானங்களின் வழியாக ஏறி போன பிரதான ஆசாரியரே, உம்மை நாங்கள் பின்தொடர வேண்டுமானால் உம்மை போல நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மோசேயை போல உம்முடைய வீட்டிலே நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய பலகீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத ஒரு பிரதான ஆசாரியர் அல்ல என்று நாங்கள் வாசிக்கிறோம். இந்த வேளையிலே பலகீனத்தோடு, வேதனையோடு, வியாதிகளோடு, மனதிலே போராட்டங்களோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வேதனைகளை நீர் மாற்றுவீராக. அவருடைய வியாதிகளை நீர் குணப்படுத்துவீராக. பிரதான ஆசாரியரை உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து நன்றாக கவனித்து உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடு. சொல்லி அழைக்கும் தேவனே, உம்முடைய வாயிலிருந்து எங்கள் பெயர் வரும் பொழுது எங்களுக்கு எத்தனை ஆனந்தம். பெயர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை,
உம்முடைய பிள்ளைகள் மீது இப்பொழுது நீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கட்டுகளை அறுத்து போடுவீராக, காயங்களை கட்டுவீராக. கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கினது உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையால் கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம், கிருபையை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த நாளிலே நாங்கள் இந்த இடத்திலே உயிரோடு இல்லை. உம்முடைய கிருபை இல்லாவிட்டால் இந்த நாளில் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, உம் ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, உம் ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, உம் ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியால் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் சேனையை காண்பவரே, எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. எலும்பு பள்ளத்தாக்கினில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் நான் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாபும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெப வேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே,
நிரப்பும் ஆண்டவரே. அக்கினியாக எங்களை